எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். இந்தியாவிலே ரெண்டு அக்யூஸ்டுங்க இருக்காங்க, பெரிய அக்யூஸ்டுங்க. ஒன்னு ஐயா மோடிஜி, ஒன்னு அமித்ஷா. ஞாபகம் வச்சுக்க. அவனை கரு அறுத்துருவாங்க, ஜாக்கிரதை. அவனை கரு அறுத்துருவாங்க, ஜாக்கிரதை. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. அமைச்சரவையில் இருக்கிற எம்எல்ஏக்கு எல்லாருக்கும் கார் வாங்கி தரான்டாரு. எம்எல்ஏக்கு பிஏக்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளமா. நாங்க தினமும் அசிங்கமாக்குதுங்க, ரொம்ப அசிங்கமாக்குது. நாங்களா டெய்லி பி ஆள்றோங்க, மனித கேட்கிற மலத்தை ஆள்றோம். நாங்க கையில நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் 19,000. எந்த விதத்துலங்க நியாயம்? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தா முடிதான் நடத்துக்கு நான் மூளையமா நடத்துக்கு. ஒரு அமைச்சருக்கு வந்து கார் கொடுக்க போறாராம். அந்த கார் வந்து இனோவா கார் கேக்குறாங்க முதலமைச்சர் கிட்ட. ஏன் எங்களெல்லாம் வந்து அவருக்கு தெரியலையா? நாங்களாம் ஓட்டு போடலையா அவருக்கு? உட்பட நாங்க ஓட்டு போட்டு மாற்றத்தை குத்துக்கிறோம். எங்களையா திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு கையும் காலும் இழுத்துட்டு நடக்க முடியலடா. நம்ம ஆட்சியில் ஊழல் என்பது இல்லாத ஒரு ஆட்சி கொடுப்பதுதான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் அடிப்படையில் நாம் யாரும் பணம் கொடுத்து வேலை வாங்கும் ஒரு சூழ்நிலை இனி வராது என்பதை இந்நேரத்தில் நான் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஆடு திருடிய வழக்கில் குற்றவாளி தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆடு திருடனே சிசிடிவி மாட்டினே தலைமை வழக்கறிஞர் எந்த லட்சத்தில் ஆட்சி நடத்துற? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இன்றைய சிஎம், வருங்கால பிஎம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. கேளம்பாக்கம் அருகே மகளின் காதலனை கொண்ட தாவேகா பிரமுகர். அட நாதாரி பயல, இந்த ஊருக்குள்ள ஒரு வே மதிப்பான என்னையா? அப்புறம் என் கௌரவம் அந்தஸ்து என்ன ஆகுது? அவருக்குள் வந்து ஒரே சமூகம் என்றாலும் அவருக்குள் அந்தஸ்து வேறுபாடு இருந்ததால் அவரை வந்து தொடர்ந்து ஏற்கனவே மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய ஒரு 5-6 கப்பல் வச்சிருக்கிற, அவர் 1.5 கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நான் அரை டிக்கெட் கிடைச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலை பிரவீன் என்கிற நபர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இறந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகே நிர்வாகிகள். என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? உங்களுக்கு அடுக்குமா? டிவிகே நிர்வாகி ஏழுமலை என்கிறவருடைய மகள் அஸ்வதி, அவர் வந்து இந்த பிரவீன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான், இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏழுமலையும் அவரோட பையன் வந்து கௌதம், அவரோட இன்னும் 2 நபர்கள் மணிகண்டன், அதற்கப்புறம் நிதிஷ், இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த பையன் வீட்டுல இருக்கும்போது கால் பண்ணி வெளியில வர வச்சு அவங்க வீட்டு வாசல்லையே கண்டந்தோண்டமா இருக்காங்க. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கிருந்து சார் காசு வருது? எங்கிருந்து சார் காசு வருது? கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. செல வைக்கிறதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும். முதல்ல மக்களுக்கு அந்த சோறுக்கு வழி பாருங்க சார். செலவைக்கிறத பத்திலாம் அப்புறமா யோசிக்கலாம். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. உள்ள நிறைய பைத்தியம் வாய சமகாமடியா இருக்கு. உண்மையிலேயே என் டேபிள் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். விஜய் அவர்களே, இப்பதான் உங்களுக்கு கேடு காலமே ஆரம்பிச்சிருக்கு.
என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. மோடி மஸ்தானை போல முதலமைச்சர் இன்றைக்கு அதை நான் திறப்பேன். நான் இந்த திருவத்தூர் கூட்டத்திலிருந்து சவால் விட்டுட்டு போறேன். உனக்கு தைரியம் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்து மிரட்டுற? நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். எங்களுடைய என்ன ஒரு கோரிக்கைன்னா, வாகனத்துக்காக ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, வாகனத்துக்காக எங்க 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருந்ததுன்னா அதை எங்க ஊர்ல ஒரு அரிசி நெல் கொள்முதல் கோடவுன் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கலான்னு. வெரி குட். வந்துட்டாயா நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? தப்பு. நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். லைவ் திமுக ஆட்சியில் தான் முதன் முறையாக நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னோம். கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்க. இப்ப இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. எல்லார்கிட்டயும் உதவி வாங்குறதே உங்களுடைய தலையெழுத்தா போச்சுங்க. கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்வி எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் அப்ப இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். கொஞ்சம் அடுத்து காட்டுங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்கில் அவர் சொல்லலை. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓப்பன் ஆகும். படையப்பா மாதிரி துணி போட்டா மட்டும் பத்தாது, துணிச்சலும் வேணும். என்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும். அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? அப்படி போறாரு. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும். யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசல. உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. சாரி பிரதர். எளிமையான முதலமைச்சர், சிம்பிளான முதலமைச்சர், தூய்மையான நேர்மையான முதலமைச்சர். ஆசை தொடமாட்டாரு, தொடவும் விடமாட்டாரு, தொட்டாலும் விடமாட்டாரு. இப்ப சார் 5.5 கோடியை தொடுறீங்க, நீங்களே தொடுறீங்களா சார்? என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு என்ன ஒன்னப்பா சொன்னேன். அந்த 10வது மாடியை மட்டும் இன்டீரியர் டெக்கரேஷன் 5.5 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்துல என்ன டேஸுக்கு சார் செய்றீங்க? கமெண்ட்ல 4 பேர் கேக்குறாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஹைவேல போயிடுக்கியா? இந்த பார், இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருடி, ஆக்சிடென்ட் ஆயிரும். கவன ஈர்ப்பு அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? பாட்டுக்கு பாட்டு. முதலில் உங்கள் அபிமான பாடலை பாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அருமை அருமை அருமை. சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதான்னு சொன்ன கேட்டியா? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்ல. ஆமா, இவனை நீ போடுறியா நான் போட்டல்? முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை. மற்ற முதலமைச்சரை போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினா உடனடியாக நீ இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. சபையிலே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பாருங்க.
நான் ஏற்கனவே பல முறை எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, கேள்வி நேரத்தை அதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள். புகழ்வதற்கோ அல்லது பெருமைப்படுத்தி பேசுவதற்கோ பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, கேள்வி நேரத்தில் வேற எதை பற்றியும் பேசாமல் புகழ்ந்து கொண்டிருக்காமல் கேள்வியை மட்டும் கேளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? நல்ல அறிவாளியான பெண், தைரியமான பெண், கிட்டத்தட்ட பெண் சிங்கம் சொல்லுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு வரும். பெண்கள் அத்தனை பேருமே ஆதரவு தருவாங்க. நானும் அவங்களுக்கு ஆதரவு தருவேன். என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் என்னைக்கு இப்படி குலைக்குது? ஆண்டி வளர்த்த வளர்ப்புல பையன் போக்சோ கேஸ்ல இப்ப புழல் ஜெயில இருக்கான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆண்டி என் தாவேகாக்கு இவ்வளவு சொம்படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பையனை எப்படியாவது வெளியே எடுத்துடலாம். தாவேகாக்கு சொம்ப அடிச்சு நம்ம எப்படியாவது நம்ம புள்ளி வெளியே எடுத்துடலாம். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. ஏன்னா புள்ள தானே சோர்ஸ் ஆஃப் இன்கம். எதுவுமே இல்லைன்னும் போது ஒண்ணு தாவேக பேசினா காசு வரும், இல்லைன்னா தாவேகாக்கு பேசி தம் புள்ளைய வெளியே எடுத்துலான்னு இந்த பொம்பளை பார்த்துட்டு இருக்கு. வெக்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரியில 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல, தாராளமா நிக்க வைக்கலாம். இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். மனுஷ போலி நோட்டு தயாரிக்கிறேன், ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்க. முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கும் போது முன்னாடி வந்து உட்காருது, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காருன்னு அர்த்தம். அப்ப இவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். டேய் அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு இங்க நீ பெத்த பிள்ளை 5க்கு 10க்கு அழுக்கல புரண்டு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. சிலுக்கு கேக்குதாடா உனக்கு? சிலுக்கு புறம்போக்கு பண்ணாட நாய. டேய் டென்ஷன் கொடுக்காதடா. நீ குடுக்குற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துக்கிட்டு நடக்க முடியலடா. நானும் ஒரு சம்சாரி, என் வீட்டுல 2 வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தன் சைட்ல இருந்தா சும்மா இருப்பாங்களா? அது நியாயமா? அசிங்கம் இல்ல? அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. சேலம் அருகே சமூக நீதி மாணவியர் விடுதியில் மது கொடுத்து 2 மாணவிகளுக்கு பாலியல் வன்முறை நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல, போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? ஏன்னா கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? பாரதேசி பண்ணாட. சோயிர் நாயும் நல்லா பெக்கடிக்கிறாயா? பாலிரிக்கி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. அருமை அருமை அருமை. நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம். ஏன் பரவாயில்ல குத்துறீங்க? வாசிக்கிற சரியில்லை, வயிற்று தாண்டா குத்துவேன். என்ன வாசிக்கிற? நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி, ஃபன்னா சொல்றேன். நான் கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப இறங்கி போட்டிருக்கேன். ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன். அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. நீங்க ரொம்ப இறங்க. ஆமாங்க. இதை வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மொத்தமா ஏழைங்களே. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் வருவேன். இங்க வந்து எம்எல்ஏ யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க அண்ணா கார் வாங்கி கொடுத்து நாங்க கார்ல வரோம். வேற என்ன போயலாம் சொல்றாங்க? சொல்லிரவா. கஜானா காலிங்கிறாரு, எல்லாம் வந்து நட்டத்துல இருக்குன்றாரு. ஆனா ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் ஆடுன்ற மாதிரி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து ஒரு கார் கொடுத்து, அது கார் மெயின்டெனன்ஸ்க்கு 75,000 ரூபாய் காசும் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு நம்மளோட ஹோம்லேண்டர் முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னது
பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆறேன்னு என்னைய கேக்குறா நீ? வீட்ல வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து டெபாசிட் கட்டிறீங்க, ஆனா கார் இல்ல, ஆட்டோல தான். அத பத்தி மட்டும் அத மட்டும் நான் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி 450 கிலோமீட்டர் உள்ளதான் சொல்லியிருக்கிறேன். So, நிறைய சமூக வலைதளங்களை பரப்புறத நம்பாதீங்க. வீட்ல தானே சொல்லிருக்கீங்க நீங்க. Thank you. இவங்க ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா. பாருங்க நீங்க ஏன் கொல்ல போறீங்க? நீங்க திமுக எம்எல்ஏக்களை பஸ்ல அரசு பஸ்ல போக சொல்லுப்பா. அரசு பஸ்ல போக சொல்லு. ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கை விட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். மக்களுக்கு நலன் செய்யறேன்னு வந்தீங்களா இல்ல எம்எல்ஏக்கு நலன் செய்யறேன்னு வந்தீங்களா? இந்த நேரத்துல இது ஒரு தேவையில்லாத விஷயம் தானே. எவ்வளவு பேர் பிரிவிலேஜ் தானே இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம நடக்க வழி இல்லாம கூட யாருமே இல்ல. இது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல நாட்டை சரி பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க எதுக்கு முதலமைச்சரா வந்தீங்க? எதுக்கு ஆட்சி அமைச்சிங்க? மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு தானே அமைச்சிங்க. மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாம நாங்க எம்எல்ஏக்கு பண்ணுவோம்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியே கிடையாது. சுத்தமா வந்து அக்செப்டபிள் விஷயமே கிடையாது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. எல்லாரும் பிரிவிலேஜா இருக்கவங்கள பிரிவிலேஜ் ஆக்குறது மட்டும் தான் அவங்க வேலையா இருக்கே தவிர ஒரு அடிப்படையே வசதியே இல்லாத ஒருத்தவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமான்னு கேட்டா இல்ல. உணவு பிரச்சனை பிரசிடென்சி கல்லூரியில் அவ்வளோ இருக்கு. அதை வந்து பார்த்து சரி பண்ணுவோம், இல்லை அந்த மாதிரி ஒரு தேவையான விஷயத்துக்கு வந்து சரி பண்ணுவோம், பட்ஜெட் ஒதுக்குவோன்னு கேட்டா இல்ல. சோறு தானே திங்கிற வேணா அசிங்கம் கேட்கிறேன் பாத்துக்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. இளைஞர்கள் அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட அடிப்படை பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ நிதி ஒதுக்கலாம், அதுக்கு இன்னும் ஃபர்தரா என்ன பண்ணலாம், அதுக்கான இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன் வந்து எல்லாமே கொண்டு வரணுன்றது தான் உண்மையான ஒன்று. பட் அதெல்லாம் பண்ணாம ஒரு தேவையில்லாத வந்து ஒரு முட்டாள்தனமான நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வராங்கன்றதுதான். அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூஸ். தமிழக அரசு கஜானாவில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பணம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய அரை 5.5 கோடிக்கு வந்து செலவு பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு காரை வழங்குகிறார், தொகுத்துட்டார். இது எல்லாமே மக்களுடைய பணம் தானே. எப்படி பாக்குறீங்க? உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி. பின்னி பெடலரா. மக்கள் பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. ஏழை மக்களுக்கு ரேஷன் கொடுக்கிறோம். எல்லாருக்கும் அரிசி நம்ம கொடுக்கறது இல்ல. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தானே கொடுக்கிறோம். என்ன கேட்டா நான் நினைக்கிறது அந்தந்த கட்சி அதற்கு ஏற்பாடு செய்யலாம். பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கைய வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நெத்திக்கு நேரா கொஞ்சம் தெரியுதா? அப்பா அம்மா இவங்க கூட ஆனா கொன்னால கொன்னுடா சார். வேற நடத்துங்க சார். வாதில எல்லாம் போக கூடாது. வேற அவன் கட்டிட்டாங்க. என்ன சார் நாட்டுல வரானே? என்ன சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன வார்த்தை அது? இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கைய வாங்கிட்டு வராரு. வெறுப்பாலே அடிப்பேன். ஜோ, நீ சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய்யா? நேரடியான ஒளிபரப்பு பத்திரிகையில தான் வராம இருக்குமே தவிர நேரடியா ஒளிபரப்பாயிரு. எங்களுடைய முகத்தை காண்பிக்கவில்லை என்றெல்லாம் சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தி இருக்கிறோம். ஆனால் திறந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. நீங்கள் மக்கள் பார்த்துக் கொள்ளட்டும். யார் இங்கேயும் காமிங்க அங்கேயும் காமிங்க. மக்கள் தீர்ப்பு சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அமைச்சர் நீங்க வந்து எதை அநாகரிகமானலாம் பேசாதீங்க. அதெல்லாம் சரியா இருக்காது. எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்திலே அப்படியே தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அது ஒரு எடுப்பு சோறு. அண்ணன் வந்து சாமி அமைச்சன் சொன்னா கூட குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவில தான் பார்த்தோம். அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையா உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஏப்பா போடா போடா. சாரி பிரதர். அம்மா வந்து சொன்னால் தான் அப்பாவின் பேர் தெரியுமடா. என்னப்பா குழப்புறீங்க? என்ன செட்டியார் இது? ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா. அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. சீர் செய்யறதுனா அண்ணன் சம்பாரிச்ச காசுல சீர் செய்யணும். கல்விக்கு ஒதுக்கின காசுல சீர் செய்யக்கூடாது. சரியா? கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. சீர் வந்து தங்கச்சி கிட்ட வரியா புடுங்கி
அந்த சீரை செய்யக்கூடாது. உதயநிதி அவர்கள் பேசும்போது அவரை வந்து உடனடியாக கைது செஞ்சாங்க இல்லையா, கைது செஞ்சு விசாரணைக்காக அழைத்து சென்றாங்க. ஏன் நயினார் அவர்கள் மீது ஒரு தாக்கமான கண்டனத்தை கூட அவங்க தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சா சொல்லிடாதயா, அப்புறம் வேணா அடிப்பா. நயினார் நாகேந்திரன் பேசின பேச்சுக்கு பம்முறாரா பாயிராரான்னு தெரிஞ்சா உள்ள என்ன கலர் இருக்கு அப்படின்னு ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சுதந்திரம் கிடைச்சிட்டு சங்கீதா அவர்கள் கேஸ்ல இருந்து பின்மாறிட்டாங்க. இனிமே என்ன, எனக்கு வலதுல ஒண்ணு இடதுல ஒண்ணு. சோத்த திங்கிறியா இல்ல வேற என்னத்தையும் திங்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்பிட்ட தைரியம் உனக்கு? வெக்கங்கெட்டவனுங்களா? வெக்கங்கெட்டவனை எல்லாம் கொண்டு போய் நாம முதலமைச்சரா வச்சிருக்கிறோமே. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட் வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு இருந்ததுன்னா ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு பீடைய கூட்டிட்டு வந்து நீ உட்கார வச்சிருப்பியா? ஏய், நான் ஒன்னும் தெரியாம வந்து விழல, தெரிஞ்சுதான் வந்து விழுந்தேன். தெரிஞ்சு விழுந்தியா? ஏன்? இந்த வீட்டுக்கு இவங்கதான் சரியான மேஸ்திரி. ஐயோ, இவன் பல வீட்டை கட்டின வண்டி. இருக்கட்டுமே, இந்த வீட்டையும் சேர்த்து கட்டட்டும். அவன் என்ன அப்படிப்பட்ட யோக்கியமானவளா? அவன் பொண்டாட்டி உனக்கு டைவர்ஸ்ல இருந்து வாபஸ் வந்த உடனே இவன் என்ன போட்டிருந்தா, உனக்கு தான் வயசாச்சுல வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சு பொழப்பு நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தா. அத கூட எதிர்த்து கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல? நீ தமிழ்நாட்டின் முதலமைச்சரா? உனக்கு இவ இல்லாம இருந்தா உன்னால தமிழ்நாட்டின் முதலமைச்சரா தொடர முடியாதா? இவ இந்த கூட்டத்துக்கு வரணும்னு யாராவது அழுதாங்களா? இந்த வாயில நல்லா வருது. மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா கஸ்மாலா. இவளெல்லாம் அங்க கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல சேர் போட்டு கொடுத்துருக்கு. அதுவும் உன் அப்பா ஆத்தா பக்கத்துல. உன் அப்பா ஆத்தா எப்படிப்பட்டவங்கன்னு பாரு. பல்ல கட்டிட்டு அவளுக்கு ஹிஹின்னு வெல்கம் சொல்றாங்க. அவன் கடக்குறான் எடுபட்ட பையன். சொந்த மருமகளும் பேர பிள்ளைங்களும் பக்கத்துல இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் கூட இல்ல. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் லைவ்ல போயிட்டு இருக்கும் போது இந்த பீடையும் அவள அம்மாவையும் கொண்டு முதல் இடத்துல உட்கார வச்சிருக்கு. அப்போ உனக்கு வந்து முக்கியம் வந்து அப்பாட்டி தான், பொண்டாட்டி கிடையாது. அப்போ ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இந்த மாதிரி கேவலத்தை எல்லாம் பாக்கணும். உன்னுடைய தற்குறி பாய்ஸ் எல்லாம் உனக்காக முட்டு கொடுக்கணும். இதெல்லாம் தேவையா? உங்களை சோக்கு கேக்குதா? உங்களை சோக்கு பட்டு வச்ச மாமனுக்கு பொண்டாட்டியா நாங்க இருக்கோம். பொண்டாட்டியா போறப்ப ப்ரோ. பொண்டாட்டியா கூட எழுந்து போறமே, எங்க தலைவருக்கு நாங்க நிப்போம். 5092.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கண்ணா, உனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்குது. என்னன்னா 9, 90, 900, 9000 போட்டு வச்சிருக்கேனா? இதுதான் 90. ஆனா இங்க போறப்ப இதை நேற்று சொல்லி இந்த 90ன்னு, இது வந்து 900. ஏன்னா இங்க 1000 வருதா? 1000 வர்றப்ப உனக்கு டவுட் வருது. 700, 800, 90 அப்படின்னு சொல்ற. ஆனா 90 கிடையாது, 900. என்ன வரும்? 9000 வரும். ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுற? ரிலாக்ஸ் மாம்ஸ். டிவிகே பண்ற மொத்த திருட்டு வேலையும் யாருக்கெல்லாம் காசு கொடுத்து எப்படி எல்லாம் ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க அப்படிங்கறத எவிடன்ஸோட எடுத்தாச்சு. एक एक्टर को अगर सीएम बनाओगे ना तो यही सब होगा. एक बार फिर से तमिलनाडु के सीएम ने ऐसा फैसला लिया है जिससे सबको हिला के विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए. दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि पैसे की जरूरत भगवान को नहीं. स्कूल में बच्चों के लिए अच्छी शिक्षा और हॉस्पिटल में गरीब लोगों को होता है. ये बदलाव तमिलनाडु में की, पूरे इंडिया में की. अगर आप भी चाहते हैं आपकी यहाँ का सीएम यही फैसला ले. மறுபடியும் மோளம் சொல்லுங்க. தளபதி விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கோவில்ல உள்ள எல்லா உண்டியலையும் எடுத்து அந்த உண்டியலை கொண்டு போய் ஸ்கூல், காலேஜ், மருத்துவமனையில வச்சுட்டாரு. அதனால மக்கள் ஃபுல்லா வந்து தளபதி விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியால மட்டும் இவர் வந்து பிஎம் ஆயிட்டாரு, இந்தியா முழுவதும் தாவேக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும், மக்கள் எல்லாருமே வந்து செழிப்பா சுகமா வாழ்வாங்க அப்படின்னு இந்த ஹிந்திக்காரங்க வந்து ஊட்டுறாங்க. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டா. இந்த அளவுக்கு இப்ப ஒரு விஷயம் நடக்கலையே. உண்டியல் எல்லாம் கோயில்ல தானே இருக்கு, அதை எடுத்து எங்கடா ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் இதுல காலேஜ்ல எல்லாம் எங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போய் பர்சனலா மெசேஜ் பண்றேன். இந்த மாதிரி வந்து நீங்க ரீல் போட்டுருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரோமோட் பண்ணி வேணும் அப்படின்னு நான் வந்து அதுக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு 20,000 ரூபாய்க்கு நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரீல் போட்டீங்களா, அப்போ அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரீலுக்கு மட்டும், ரீலுக்கும் ஸ்டோரி போடுறதுக்கும் தாவேகா சார்பில் 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்த பையனுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கி. இந்தியா முழுவதும் இந்த மாதிரி பணத்தை கொட்டி ஒரு ரீலுக்கு 75,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா
உங்களுக்கு இங்க எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க தாவேகா தற்குறிகளா. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஆங்கிலத்தில் பேசி ஒரு பாட்டியமாட்டம் மொக்க வாங்கி இருக்கிறார் நம்முடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்க. போனவரு பெரிய பிரிட்டிஷ் இளவரசர். மின்கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, முட்டை விலை உயர்வு, மின்சாரம் துண்டிப்பு, மகளிர் கட்டணமில்லா பேருந்த குறைச்சுட்டீங்க. கிளவில இருந்து குழந்தை வரைக்கும் வெளியில நடமாட முடியல. அந்த அளவிற்கு பாலியல் தொல்லை நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா தலைவிரித்தாடுகிறது. கொலை கொல்ல இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு பாட்டியமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அந்த அம்மா விஜய் ஃபேனா? என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இன்னும் நீங்க நிறைய இப்படித்தான் பல்பு வாங்குவீங்க. உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவருடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும். பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? மாட்டுநாட மானஸ்த நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்ல நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தி இருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுறீங்க. போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்க கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு EBCID என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனர் நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் IPS அவர்கள் கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவா எடுத்து கொடுத்துருவார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடைய தலைமையின் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழறிஞரவரை பற்றி அவர் பெயரை சொல்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை எழுந்திருந்து சபையில் அந்த உறுப்பினரை பார்த்து கலைஞர் என்றுதான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்க, மன்னிப்புக்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி கண்ணியமிக்க சபைகள் இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள். ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினருக்கும் நான் கேட்டேன். உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க இந்த பக்கம்? பஸ் பாஸ் ரெனியூ பண்ண. ஓ, டாய்லெட்டுக்கு போறேளா? ஜஸ்ட் வெயிட். நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு அடியே ஓஜி இஸ் பேக் இடியே.
சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன ஆமா, நான் 3 மணி நேரம் கக்கூஸ்ல இருந்தேன்னு சொல்றல, அப்ப நீ என்ன பண்ண? எட்டி பாத்தியா? ஏன் நீ வந்து எட்டி பார்த்த? ஆய் போயிட்ட பிறகு கழுவி விட்டு என் ஜெட்டி பேண்ட் போட்டு நீ ஜிப்பு மூட வந்தியா? கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன 41 பேர் இறந்தப்ப நீங்க, உங்க அண்ணன், உங்க கூட்டம் எல்லாருமே 1 மாசம் கக்கூஸ்ல தான் இருந்தீங்களா? அங்கதான் எல்லாம் பண்ணீங்களான்னு கேள்விப்பட்டேன். இல்ல தெரியல, உங்களுக்கு பிடிச்ச இடம் அதான் பொழுது. ஆவட்டா கக்கூசு மூத்திரம் பீச்சி சி அருவருப்பா இருக்குது. மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன தமிழ்நாட்டுல யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். உனக்கு தெரியாதா? தமிழ்நாட்டுல இப்ப யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் இருக்கான்னு கணக்கெடுக்க மினிஸ்டரை போட்டிருக்காங்க. ஐயோ ஐயோ. ஹேய், யாரா நீ காக்கி ட்ரவுசர்? கக்கூஸ் கிட்ட என்னடா பண்ற? நான் தான் புதுசா அப்பாயிண்ட் ஆயிக்கிறேன் கக்கூஸ் மினிஸ்டர். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் அட தூ, கர்ம பிடிச்சவனுங்களா. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு யார் எவ்வளவு நேரம் கக்கூஸ் போறாங்கன்னு கணக்கெடுக்கிறீங்க? என்னையா இது? மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் இருக்கு. இங்க வரவங்க எல்லாம் மஞ்சள் காமாலியா? ஐ டோன்ட் லைக் இட். இதுக்கெல்லாம் ஒரு மினிஸ்டர். ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல? சொல்லு. ஒண்ணு இல்ல சார். இல்ல பரவாயில்ல, நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, சொல்லணும்னு தோணுது சொல்லு. பயந்தாங்கோலி கட்சி தாவேகா, அவருடைய தலைவர்கள் அனைவரும் பயந்தாங்கோலிகள், தொடை நடுங்கிகள். என்ன கொடுமை சார். கோட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டாரா? பேசாத பேச்சுக்கு இளந்தலைவருக்கு மீது அவ்வளவு பெரிய நடவடிக்கை, 9 பிரிவுகள் மேல வழக்கு, ஒரு நாள் பூரா அலைக்கழிப்பு, இதெல்லாம் சரி என்றால் அவர் பெற்ற தாயை இழிவுபடுத்தி இருக்கிறார். கண்டிக்கத்தக்க வார்த்தைகள் நயினார் பேசிய பட்டீங்களா? கைதெல்லாம் பண்ணாத. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட காரு கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார், அவங்க சொல்லிட்டு சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து இலவசமா கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறீங்கன்னு குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமா நீங்க கொடுக்குறீங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அறங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அண்ணன் மம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கு நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோட நாங்க வெளியிடுறோம். நீ பாக்குறதுல பிசாரி உங்களுக்கு நானு. மாண்பு அமைச்சர், ஆதாரங்களை நீங்க வந்து வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேசுங்க. இப்போது வேண்டாம், அவைக்குழு நீக்கிறேன். ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. ஐயோ, ஆயுதமே இல்லாம மிரட்டானையா. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. இப்போதும் சொல்லுகிறேன் திறந்த மனதோடு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்திலே இருப்பவன். சிவன் சொத்து குலநாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன், அவர் விளையாட்டுத்துறையை மட்டும் பேசினா மற்ற அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஆதவ் அர்ஜுன் தான் பதில் சொல்றாரு. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா,
சட்டமன்ற உறுப்பினர் நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது எங்களை முத பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. அவங்களுக்கு இன்கம் கவர்மெண்ட்ல இருந்து நாங்க கட்டுற வரியில இருந்து சம்பளம் வாங்குறாங்க. 1 லாக் வாங்கும் போது அவங்களுக்கு எதுக்கு காரு, அதுக்கு தனியா பெட்ரோலுக்கு என்ன மாசத்துக்கு 75,000 ரூபாய் நடந்து வரட்டுமாங்க, எங்களை மாதிரி பஸ்ல வந்து நடந்து பார்க்கட்டுமாங்க, எங்களோட கஷ்டம் அவன் தெரியட்டுமாங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. உன் கட்சி நிர்வாகி பவுடர் நுணுக்குனாரு, என்ன அந்த பவுடர் நுணுக்கலுக்கு பதில் சொன்னாரா விஜய்? டேய் உன்னதாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்னதாண்டா. டேய் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மேல எஃப்ஐஆர் இருக்குது, பதில் சொல்லுவாரா விஜய்? ஸ்ரீவைகுண்டம் சரவணன் மீது புகார்கள் இருக்கிறது, சொந்த கட்சி நிர்வாகியை நீக்கி இருக்காங்க, பதில் சொல்லுவாரா விஜய்? சொந்த கட்சி பெண்ணை 80 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குன்னு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இருக்காரு. அத பத்தி பேச உன் கட்சி பிரச்சனையை பத்தி பேசினா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. 2 தொகுதியிலே நின்று தானே ஜெயிப்போமா என்று தெரியாத ஒரு பயந்தாங்கொலிக்கு இவ்வளவு பேச்சு ஆகாது. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? நீங்க ஒருவேளை அந்த பையனை நீங்க கொடூரமான முறையில் இழுத்துட்டு போறீங்க, ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அந்த பையனை நீங்க அடிக்கிறதோ இல்ல அவன் கையை உடைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னா இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஒட்டுமொத்த ஸ்டேஷனும் ஹியூமன் ரைட்ஸ்க்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. தஞ்சாவூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க ஒரு சாலை மறியல் பண்றாங்க. எதுக்காக? மக்கள் பிரச்சனைகளுக்காக கிடையாது, அவங்க கட்சி பேனரை கீழ்ச்சாங்கிறதுக்காக சாலை மறியல் பண்றாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு சாலையை ரோட பிளாக் பண்றாங்க. அதுல ஒரு இளைஞர் அதை தட்டி கேட்கிறார். நான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போறேன், என்ன தடுக்கிறீங்கன்னு கேக்குறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாலை மறியல் பண்ணானா நீங்க அவங்கள தானே நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும். நீங்க எதுக்கு அதை தட்டி கேட்ட ஒரு இளைஞன் மேல நீங்க எப்படி கை வைக்கலாம்? உங்களுக்கு அடிக்கிற ரைட்ஸ் யார் கொடுத்தா? கேக்குறாருல சொல்லுப்பா. விசிகா ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, அமைச்சரவையில் இருக்கிற ஒரு கட்சி, அவங்க யாருக்கு எதிராக சாலை மறியல் பண்றாங்க? இது என்ன அற்பத்தனமான அரசியல்? நீ ஆளுங்கட்சியில இருந்துட்டு நீயே சாலை மறியல் பண்ணா யாருக்கு எதிராக பண்ற? அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். அதே போல தமிழக அரசிற்கு இந்த வீடியோ மூலமாக நான் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நீங்க ஒருவேளை அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போட்டு நீங்க உள்ள தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னா அவனை முதல்ல அடிச்சு அந்த SSI மேல நீங்க எஃப்ஐஆர் போடணும். விடக்கூடாது மாப்ள, விடக்கூடாது. அவரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும். அதுதான் நியாயம். இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீயும் வாயும் சிங்காரம் மரியாதை தானா வரணும், கேட்டு வாங்கினா அதுக்கு பேரு வேற. நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை அதானே தவிர அதை சொன்னும் போது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் வருகிற போது எதிர்க்கட்சியில் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு, இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க.
தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை. பொத்தி போ. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். இப்ப பாருங்கண்ணா திரு நயினா நாகேந்திரன் அவர்களே, உங்க அப்பா உங்க அம்மாவோட போய்க்காங்களா பரதேசி பண்ணாட நாய உங்க அப்பா யாரு? நீ போய் மோடி கிட்ட கேளு, அமித்ஷா கிட்ட கேளு, நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் கேளு, அண்ணாமலை அவர்கிட்ட போய் கேளு, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட போய் கேளு, எங்க அண்ணன் கிட்ட போய் ஆண்டாங்க உங்க அப்பா உட்காந்து. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. உன்னால எவன்டா அந்த தலைவருக்கு எவன் பொறுப்பு போட்டது? அந்த அண்ணாமலை இருக்கும் போது அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 12% ஓட்டு இருந்தது. என்னைக்கு இந்த நாய்க்கு நயினார் வந்தாலும் பாவம் இந்த ஆமக்கரி கட்சி மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டுல காணாம போச்சு. ஆமக்கரி கட்சி மாதிரி எப்ப பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் அண்ணன் முதலமைச்சர் விஜயை பார்த்து ஒட்டனான்றானா இடுப்பு எழுப்ப உடை பண்றான், உணர்த்தான்றானா இங்க தண்ணி வருதா அங்க தண்ணி வருதான்னு கேக்குறான். ஆனா ஒண்ணு பண்ண அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் 75 வருஷ கட்சியை கக்கூசில 3 ஹவர் ஒளிய விட்ட ஒரு ஒப்பற்ற சாதனையை அன்பு அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பண்ணார். தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நாளைக்கு காலைல தாமரையும் கக்கூசில தான் உட்கார வைக்கணும் பொழுது வவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். நீ அவன் ஒண்ணு அடிக்கட்டும். அமெரிக்காவில பிளைட் விட்டு பில்டிங் அடிக்கிறான்டா, ஆப்கானிஸ்தான்ல ராக்கெட் விட்டு ராக்கெட் அடிக்கிறான்டா, உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறாடா. நீ மட்டும் என்ன சும்மா இருக்கியா? அடிச்சுட்டு ஒருத்தர் வெட்டி சாவுங்க. அப்பவாச்சு நிம்மதி கிடைக்கும்டா. மான சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள சுடுறாங்க. அப்ப இது என்ன? இது அப்பனா சட்டம் எங்க இருக்கு? காவல்துறை எங்க இருக்கு? வழக்கு போடலாம், உங்களை விசாரிக்கலாம். ஆனா மான சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 3 தமிழர்களை சுட்டு விட்டு அவர்களோட பதில் என்ன? தமிழர்களின் உயிருக்கு அவர்கள் என்ன பதிலை சொல்கிறார்கள்? என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? அமைச்சர் சரத்குமாரோட பதில் உங்களுடைய ஆட்சிகள் தான் நடந்தது. அப்ப நீங்க வித்தீங்களா? ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. இது ஒரு சரியான பதிலா? இந்த வீடியோ எப்ப வெளில வந்துச்சு? வீடியோ வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ எப்ப வீடியோ வந்து அப்பதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா? போதை பொருள் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு. இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்களை அனுப்ப அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் தாவேகா நிர்வாகி ஒருவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து விண்ணப்பங்களை வாங்கிய வீடியோ வெளியாக இருக்கிறது. டிடி ஆபீஸ்ல தானே கொடுக்கணும் இந்த ஃபார்ம். ஓ இல்ல, இது வந்தாலும் இன்னைக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான். நீங்களே கொடுத்துருக்கலாம்ல அங்க போய். என்ன போஸ்டிங் நீங்க பண்ணிருக்கீங்க? நர்ஸுக்கா? இப்ப அந்த அப்ளை பண்ண டெம்பரரி அப்ளை பண்றாங்களா அதுக்கா? ஆனா அது டிடி ஆபீஸ்ல தானே டைரக்டா கொடுக்க சொன்னாங்க. இவங்க என்ன ஒர்க் ஜிஹெச்ல ஒர்க் பண்றாராமா? டிவி கட்சியில் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எடுத்தீங்களே அந்த கார்ல தண்ணீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. அதை மட்டும் அவை குழு நீக்குகிறேன். என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வெளில சண்டைக்கு வாடா. இல்ல வெளிநடப்பு பண்ண போகுது அப்படின்னு ஒரு தகவல், வெளியில தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது.
நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் இந்த வாசகம் மட்டும் ஆய்வுக்குள் நீக்கப்படுகிறது. ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் குத்தி ஓட்டுக்கு 10 ரூபாய் கொடுக்கல. அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. அவருக்கு மெமரி லாஸ், பழசெல்லாம் மறந்துட்டாரு, அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. அவைக்குள் நீக்கப்படுகிறது. அவைக்குள் நீக்கப்படுகிறது. அவைக்குள் நீக்கப்படுகிறது. சொத்து வரியும் உயர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால வீட்டு வாடகை எல்லாம் கூட ஏற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஏத்திட்டாங்க வீட்டு வாடகை. 4000 ரூபாய் கொடுத்த இந்த இடத்துல 8000 ரூபாய் வாங்குறாங்க. ஓட்டு போட்டதை எங்களை நாங்க செருப்பால அடிச்சுக்கணும். ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ நாளைய பிஎம் நீங்கள் தான். நாளைய பிஎம் நீங்களே தான். தலை வலிக்குதுடா, சும்மாறா. அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், உன்னையும் கொலை பண்ண வச்சிடாரு. சிறந்த தலைவர்கள் மத்தியில் சிறந்தே பிறந்த எங்கள் தலைவா, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உங்களை மட்டும் மறவாமல் இருக்க அருள்வாய். தெரிஞ்ச புள்ள நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. இயேசு பிறந்ததை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள். நபிகள் பிறந்ததை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாடே கொண்டாடும் பிறந்த தினம் எது என்று தெரியுமா? தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. நான் கொண்டாடல. முட்டா பைய கிடையாது. எனக்கு எந்த நடிகனும் எனக்கு கொண்டு வந்து சோறு போடல. என்னோட உரிமைக்காக எந்த நடிகனும் வந்து நிக்கல. ஈழ பிரச்சனையில நாங்க எல்லாரும் கை கோர்த்து சங்கிலி மனித சங்கிலியா நாங்க நின்றோம் 2009. உன் நடிகன் எங்க போனாரு? சாம்பார் ஆப்பு எனக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டங்கள்லாம் வந்துச்சு, உன் நடிகன் எங்க போனாரு? நீட்டுக்காக இப்ப 4 பிள்ளைங்க செத்தாங்க, அன்னைக்கு உன் நடிகன் எங்க போனாரு? 8 கோடி மக்களும் கொண்டாடுற அப்படின்னு சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. அவர் சொன்னாரு ஆன்டி டெஸ்டுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிரதமராக வேணும் அப்படின்னது தமிழ்நாட்டுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும்னு சொன்னது விஜய்க்கு தான் விசுவாசத்தை காமிக்கிறது. சைக்கோபன்சி. இதுதான் ஜெயலலிதா பண்ணாங்க. ஜெயலலிதா தான் நிரந்தர முதல்வர், ஜெயலலிதா தான் அடுத்த பிரதமர், இப்படி எல்லாம் பேசினாங்க. கடைசியில் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனாங்க. आने जाने के 10 रुपया 10 रुपया 10 रुपया आने के जाने के 10 रुपया 10 रुपया 10 रुपया. अरे भैया किधर जाना तू? अरे भैया निम्बल कंडक्टर को वेले इल्ले इनमें नंबल दा कंडक्टर निम्बल எங்கே போணும்? மணத்தல்லூர் போணும். ஒன்னு கூட 10 रुपया கொடு. நேத்து வரை எங்க சித்தப்பா அந்த வேலை செஞ்ச இடம் அது. நிம்பல் சித்தப்பாக்கு இனிமே வேலை இல்லை. நிம்பல் சித்தப்பா கேட்டா நிம்பல் சிஎம் குட்டாரணும், இதே குட்டூரு உரிச்சு கொடு. நான் மலேசியா தேசிய பல்கலைக்கழகத்தில் PhD செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கீழே நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். கேட்டுக்க. என்னுடைய ஆய்வு என்பது ஹியூமன் பிரெயினை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு வயசு வர வச்சு வயசுனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் என்னுடைய ஒரு ஆய்வு. இந்த ஆராய்ச்சிக்காக நான் 2025 மலேசியா வந்தேன். கடந்த 2025க்கான டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதர் ஃபீஸஸ், புக்ஸ், அதுக்கான செலவுகளை 2025 எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஆண்டு 2026க்கு எனக்கு அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வரல. இது நான் அரசு கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ், செக்ரட்டரிஸ்க்கு எல்லாருக்கும் மெயில் போட்டேன். இங்கே நான் சாப்பிட்றதுக்கும் மற்ற விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அதையும் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் மெயில் போட்டேன். ஆனால் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல.
முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை விதி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நிறைய சிந்தித்து கொஞ்சமாய் பேசும் முதல்வர் மக்கள் நலனுக்காக தன் நலன் துறப்பவர், உண்மையாய் ஊருக்கு உழைப்பவர், வியர்வையை சிந்தி வெற்றி பெறுபவர், பிறரை மகிழ வைத்து மகிழ்பவர், அடுத்தவர் பேருக்கும் புகழுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாது, மொத்தத்தில் மக்களாட்சி தரும் மாண்பாளர். 2012 அவர் வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி விலக்கு கேட்டு விஜய் நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருந்த வழக்கு தான் இப்போ நீதிமன்ற கண்டிப்புக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது சினிமால தான் சமூக அவலங்களையும் ஊழலையும் நீங்க தட்டி கேட்கறீங்க, பொது வாழ்க்கையில இது போன்ற ஏமாற்று வேலையெல்லாம் செய்றீங்க, நடிகர்கள் வந்து ரியல் ஹீரோக்களா இருக்கணும், ரீல் ஹீரோக்களா இருக்கக்கூடாது அப்படின்னு மாஸ்டருக்கு அட்வைஸும் பண்ணிருக்கு ஹைகோர்ட். என்பதை கடந்தவர்கள் பேரனாட்சி என்கிறார்கள், 70 உள்ளவர்கள் மகனாட்சி என்கிறார்கள், 50 உள்ளவர்கள் சகோதரர் ஆட்சி என்கிறார்கள், 40 உள்ளவர்கள் நண்பன் ஆட்சி என்கிறார்கள், 20 உள்ளவர்கள் எங்கள் ப்ரோ ஆட்சி என்கிறார்கள், 10 உள்ளவர்கள் விஜய் மாமா ஆட்சி என்கிறார்கள், தாய் வயிற்றில் உள்ளவர்கள் நாளையும் ஆட்சியும் கில்லிதான் என சொல்கிறார், கில்லிதான் என சொல்கிறார், கில்லிதான் என சொல்கிறார். ஆக மொத்தம் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிதான். அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. தமிழக மக்கள் 2026 மே 4 நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய், பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு சர்க்காரில் நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் சரியாசனம் தந்து அமைச்சராக்கி அழக பார்த்த எங்கள் தலைவா, தங்களுக்கும் தன் ஆயிலையும் என்னுடைய குடும்பத்தின் ஆயிலையும் சேர்த்து பணிந்து தருகிறேன். நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। अब 8 साल की लड़की हो या 18 साल की, लड़की हिंदू हो या मुस्लिम, लड़की यूपी की हो या एमपी की, अगर किसी बहन बेटी का रेप होता है तो रेपिस्ट को उम्र कैद की सजा नहीं, सीधे एनकाउंटर किया जाएगा। ஒண்ணும் புரியலையே. அதான்டா, அதாவது தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்க மேல யார் கைய வச்சாலும், பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணாலும், பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணாலும் தளபதி விஜய் துப்பாக்கி படத்துல வர மாதிரி டுப்புன்னு போட்டு தள்ளிடுவாரு. இந்த சுந்தரலடிக்கு எவ்வளவு வாங்குச்சுங்கிறத காட்டுறேன். ஒரு வீடியோவுக்கு 60,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 60 வீடியோவை 1 மாசம் மட்டும்தான் இந்த பொண்ணு வந்து பேஜ்ல வச்சிருக்குமா. உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. ஒரு விஷயம் மட்டும் புரியல, இந்த பொண்ணு மட்டுமே 10 வீடியோ போட்டிருக்கு. அப்ப 6 லட்சம் ரூபாய் வந்து இந்த தாவேக்காரங்க பே பண்ணிருக்காங்க. எங்க இருந்து இவங்களுக்கு காசு வந்துச்சு? கோவிந்தா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோவிந்தா தமிழ்நாட்டுல வந்து ஜியோ சிம்ம தடை பண்ணிடுவோன்னு விஜய் தளபதி வந்து அம்பானியை போய் மிரட்டிட்டு வந்துட்டாராம். அதை வந்து அவ்வளவு மாசம் வந்து பிஜிஎம் போட்டு அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. तमिलनाडु के अंदर डीजल और पेट्रोल के अंदर एथनॉल मिलाकर बेचा तो याद रखना मैं अपनी स्टेट के टैक्स का 1 भी रुपया आपको नहीं दूंगा. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல எத்தனால் கலந்த பெட்ரோலை வித்தா மத்திய அரசுக்கு 1 ரூபா கூட வரி கட்ட மாட்டேன்னு
விஜய் தளபதி வந்து மோடியை பார்த்து கண்ணுக்கு கண் பார்த்து வந்து மிரட்டிட்டு வந்துட்டாராம். பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? प्राइवेट स्कूल के टीचर की होती है उतनी कर देनी चाहिए, क्योंकि प्राइवेट स्कूल के टीचर को सिर्फ 10 से 12,000 रुपए की सैलरी मिलती है. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து அந்த பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து 12,000 சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப நல்ல பாடம் நடத்துறாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அப்படி பாடம் நடத்துறது இல்லையா. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸோட சம்பளத்தை 60,000 70,000 இருந்து வெறும் 12,000 வந்து விஜய் தளபதி வந்து குறைச்சிட்டாராம். வேதனையா இருக்குதுப்பா. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 பாருங்க, மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. யார் வாங்குது? கட்சியில இருந்து என்ன பிளான் பண்றாங்க. நேத்து ஸ்டேஷன்ல கூப்பிட்டு என்ன வந்து கேக்குறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணுடா, என்ன பண்ணாலும் என் ஸ்டேஷனுக்கு தாண்டா வரணும்னு சொல்றாங்க. நீங்க வாங்கலையா? அப்போ நாங்க வாங்கவே இல்ல சார். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய், உன்னதாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னதாண்டா. டேய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். சார் அவங்க ஸ்கூல் அங்க இருக்கு சார், 1.5-2 கிலோமீட்டர் கண்ணாண்டா இருக்குது. 8:15 வரதுக்கு 8:45 ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்க சார். இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் இப்ப ஆட்சிக்கு வந்தாரு. எல்லாரும் ரோட்ல நடு ரோட்ல படிக்கிற பசங்க, வேலைக்கு போறவங்க எல்லாரும் நடு ரோட்ல நிறுத்தி வைக்கிறது. என்னடா லுக் விடுற? பீடியிலே குத்திடுவேன். பட குடுக்கவாயா? தாவேகா நண்பர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி. அடுத்த வருஷம் நானும் ஒரு 2,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் ரூபாய் முதலீடு வச்சிருக்க லைட் ஹவுஸ் நிறுவனம் 10,000 கோடி முதலீடு பண்ணுது. அப்படி இருக்கப்போ நான் ஒரு 2,000 கோடி பண்ணக்கூடாதா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. 50 ஆண்டு காலமாக ஊழல் திளைத்திருப்பது என்பது எப்படி குறிப்பிடுகிறார் சொன்னா, திராவிட இயக்கம் தான் இந்த 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணாவை சொல்லுகிறாரா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுகிறாரா, அல்லது அமர் ஜெயலலிதாவை சொல்லுகிறாரா, இந்த நாட்டை 5 முறை ஆண்ட கலைஞரை சொல்றாரா? யாரு சொல்றாரு? ஊழல் எதை சொன்னாலும் சரி அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். அப்படிதான் நீ குறிப்பிடணும். 40 பேருக்கு அறுவலை சேர்த்ததுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும்னாரு. அதே மாதிரி நம்ம திமுக ஆட்சியில் ஒரு 400 பேர் சேர்த்தா எப்படி அரசாங்க வேலை கொடுக்க முடியும்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அவ கார் வாங்கிக்கணும். இவர் கார் வாங்கி கொடுத்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் ஏத்துறான்னா எதை வச்சு கொடுப்பாரு? 2,000 ரூபா வித்த மூட்டை அன்னைக்கு 3,000 ரூபா விற்குது. உளுந்தம் பருப்பு 1,200 ரூபா விற்றது இன்னைக்கு 1,700 ரூபா 10 கிலோ. 1,700 ரூபா. இதெல்லாம் அப்புறம் அவங்கள்ட்ட எதுவும் வாங்கியிருக்காரா? இதில் 15,000 கோடி எங்கேயோ வாங்கினாங்கிறாங்க. எங்கே வாங்கினாருன்னு தெரியல. இல்லை, ஆற்றுல தண்ணி இல்லை. பொம்பளைங்களாம் எப்படி குடிக்க தண்ணி இல்லை. 6 சிலிண்டர் எப்போ தர போறா? 2,200 எப்போ தர போறான்னு தெரியல. இதுக்கு தான் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டாளுங்க. கொஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. இதுக்கு தான் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டாளுங்க. சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆகும். அந்த படத்துல விலங்குகள் பயன்படுத்தப்பட்டதுக்காக அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்க விட்டாங்க. அதை வாங்க வேணும். அந்த தயாரிப்பாளர் வந்தா அவர்கள் இப்படியாவது முதலமைச்சர் இருக்கிறீங்க பெற்று தரணும். அன்றையும் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் எப்படி வாங்க முடியும்? அது கமிட்டி எல்லாம் சேர்ந்துதான் கூட்டம் போட்டு அது கையெழுத்து வாங்கணும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நாடினார்கள். தலைமைச் செயலாளர்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மத்திய அரசோடு இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அதற்கு பர்மிஷன் வாங்கி அடுத்த நாள் திரைக்கு வருவதற்கான வேலையை செய்து கொடுத்து நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் NLC நிறுவனம் குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாரு. NLC இந்தியா நிறுவனம் தனது சுரங்கங்கள் மற்றும் பக்கவாட்டில் உள்ள எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பாதுகாப்பிற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. கிராமவாசிகளின் நிலங்களில் கால்வாய், கரை உடைப்பு, குப்பை கழிவு, மண் சரிவு போன்ற சமீபத்திய சம்பவங்கள் ஏதும் ஏற்படவில்லை. இதற்கு முன் 2015 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கடுமையான மழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்பந்ததாரர்களை கொண்டு மண் சரிவுகள் அகற்றப்பட்டது. மேற்படி பணியானது கிராமவாசிகளின் ஒப்புதலுடன் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி தகுந்த இழப்பீடும் NLC இந்தியா நிறுவனத்தால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அது போன்ற எந்த சம்பவம் நடைபெறவில்லை. மனசாட்சியே இல்லாத நிறுவனம் எதுனா அது NLC தான். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட் வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அந்த வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. அது மிகவும் ஆபத்தான மிருகம். மண்ணின் மைந்தர் அவங்களுக்கு வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நிலம் கொடுத்த விவசாயிக்கும் விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. என்னது அதனால NLC கொடுக்கிற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறம்பான தகவலா தான் இருக்கும். CSR எவ்வளவு ஃபண்ட் அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு, அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளதான் பண்ணிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி மாட்டிக்கிட்ட பங்கு. NLC இந்தியா நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட பதிலை இங்கு வாசித்திருக்கிறார். அது முழுக்க 100% உண்மைக்கு புறம்பானதாகும். செல்வம், இதை ஜூம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 300 ஏக்கர் மண்மேடுகள் சரிந்து அந்த களிமண் நிலங்களிலே பரவி இருக்கிறது. விவசாயம் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு 2019 பேரளவிற்கு நிவாரணத்தை கொடுத்துவிட்டு NLC நிறுவனம் முழுக்க கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் சாருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். போடும் கூட்டம் ஒண்ணு தமிழ்நாட்டை சீதைக்க தப்பிக்க வழி இல்லாமல் மக்கள் எல்லாம் துடித்தார். என் வீட்டுக்கார இறந்ததுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு நியாயம் சொல்லுங்க. நான் 3 நாளா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கிடக்க என் வீட்டுக்கார இன்னும் பாருங்க. இவங்க கிட்ட நீ யாருன்னு காட்டு, இவங்கள சும்மா விடாதீங்க. கதகேலு தாவே கதகேலு. என்ன கலம்க்கு வெட்டிக்காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. ஆட்சியில 100 நாள் விட்டாங்க பலரிலே. பாதுகாப்பு நிதி ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்தார். போதை பொருட்கள் பள்ளியில் பெருக தடுத்த மாணவனை கொன்றாரே. பவுடரை மருந்தென்று போனில் மேல் தூவி கரண்ட் பில்லை ஏற்றி வதைத்தான் பாவி. சாம்பார் ஆப் எனக்கு. அண்ணனின் பேரை சொல்லி பெண்களை அழித்தார். கலெக்டர் அக்கா, நீங்க இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா. புசியன்ட்ட சொல்லி விஜயன் சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலாம். சரவணனே ஏன்டா தொலைபேசியிலே சொன்னாரு. 100 நாள் பொய்யாச்சு, நம்பிக்கை போயாச்சு, விவசாயி எல்லாம் இப்போ வீதிக்கு வந்தாச்சு. பழிக்குது மாப்பிள, அடிக்காதீங்க, படா நேரத்துல பற்ற போகுது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோயில் எதிரே மணிமுத்தாற்றங்கரையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டன. 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்ததாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன.
ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு லிட்டர் பாலுக்கு கொள்முதல் விலையாக 35 ரூபாயும் மாநில ஊக்கத்தொகையாக 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாயும் ஆக மொத்தம் 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை 38 ரூபாய். 5/11/2022 5/11/2022. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. 5/11/2022 இருந்து பால் கொள்முதல் விலை 38 ரூபாயா உயர்த்தப்படல. 5/11/2022 பசும்பால் கொள்முதல் விலை அப்படிங்கிறது 32 ரூபாயிலிருந்து 35 ரூபாயாகவும், எருமைப்பால் கொள்முதல் விலை 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாகவும் தான் உயர்த்தப்பட்டுச்சு. 18/12/2023 தான் கூடுதலா 3 ரூபாய் ஊக்கத்தொகையும் சேர்த்து 35 ரூபாயா இருந்த பசும்பால் கொள்முதல் விலை அப்படிங்கிறது 38 ரூபாயாகவும், எருமைப்பால் கொள்முதல் விலை 44 47 ரூபாயாகவும் உயர்த்தப்படுது. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பு. ஆட்சிக்கு வந்த உடனே 2021லயே விற்பனை விலையில லிட்டருக்கு 3 ரூபாயுமே குறைக்கப்படுது. அப்படி பேசிக்கான டீடைல்ஸ் ஆது தெரிஞ்சுட்டு முதலமைச்சருக்கு எழுதி கொடுக்கறவங்க எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லங்க, எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதனை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தடையாக இருந்தார்கள் என்கிற களங்கமும் எங்கள் மீது வந்துவிடக் கூடாது. இந்த 2 காரணங்களுக்காக நாங்கள் வெளியிலிருந்து அவர்களை ஆதரிக்கிறோம். அவ்வளவுதான். நிறைய பேர் திமுக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறது பிடிக்காது, இந்த நிலத்தில் இருந்து குழந்தைகள் படிச்சு பெரியாளாகி IAS IPS டாக்டர்னு ஆகிறது பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, கோல் உள்ள எல்லாரும் போறது பிடிக்காது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமை பிடிக்காது, தமிழ் மொழி பிடிக்காது, தமிழ்நாடோட வளர்ச்சி பிடிக்காது. தாவேகா கூட்டணியிலே அங்கம் வைக்கிறோம் அப்படிங்கறத நேற்று என்ன சொல்லிட்டாரு, உடைச்சிட்டாரு. அதன் மூலமா திமுக அணி இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டாரு. அதான் அவர் சொல்றாரு. அதான் அர்த்தம் சார். ஒரே டயத்துல ஒருத்தர் 2 கூட்டணியில் இருக்க முடியல சார். காவிரி பிரச்சனையும் சரி, மேகதாது பிரச்சனைக்கும் சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சீங்களா? ஏண்டா இதெல்லாம் பார்த்தா என்ன கிறுக்கு பய மாதிரி இருக்கும். நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே, அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் வந்து திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கிறோம். இதுதான் வரலாறு. சல்லித்தனமான மனுஷன் நீ. என்னென்ன வேலை பார்ப்பான்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.